அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். 8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறோம். ஆபிரகாமை குறித்த தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உறவுகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உறவுகள் என்கிற ஒரு வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை. அதன் அகல ஆழ உயரத்தை நம்மால் விவரிக்கவே முடியாது. ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவு அது தேவனுக்கு நமக்கு உள்ள ஆவிக்குரிய உறவு. மனிதர்களுக்கும் நமக்கு உள்ள உறவு அதை மனித உறவு என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, ஏன் சபைகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே அல்லது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உறவுகள் உடைந்து சிதைந்து காணப்படுகிறது. உறவுகளை நாம் மேன்மைப்படுத்துவதும் அதை பாதுகாப்பதும் இந்நாட்களில் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினாலே இந்த உறவுகளை நாம் நிலைநிற்க ஆண்டவர் பலன் தருவாராக. ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8 - 9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இங்கே ஆபிரகாமின் இனத்தானாகிய அங்கே லோத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் யார்? ஆபிரகாமின் சகோதரனான ஆரானின் மகன்தான் லோத்து என்பவன். இங்கே ஆரான் என்பவன் ஊர் என்கிற இடத்திலே அவன் மடிந்து போனான். ஆகவே ஆபிரகாமோடு இந்த லோத்து பயணம் செய்கிறான், அவனோடு சேர்ந்து வாழுகிறான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆனால் அவனோடு இணைந்த லோத்தையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் மந்தைகளும் ஆபிரகாமின் மந்தைகள் மாத்திரமல்ல, லோத்தின் மந்தைகளும் ஒரே இடத்திலே வாசம் பண்ண முடியாத அளவிற்கு பெருக்கமாக இருந்தது. ஆகவே வேதத்தை வாசித்தால் ஆபிரகாமின் வேலைக்கார மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் அங்கு வாக்குவாதம் நேரிட்டது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்குமே உயர்ந்த இடத்திலே பிரச்சனை வராது. பிரச்சனை எல்லாம் கீழ்மட்டத்திலிருந்தான் ஆரம்பித்து உயர்ந்த மட்டத்துக்கு போய்விடுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் தனக்கும் தன்னுடைய உறவினான லோத்துக்கு இடையில் உள்ள உறவின் அந்த விரிசலை அல்லது அந்த கசப்பை சரி பண்ண என்ன செய்தான் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபிரகாமின் அந்த நல் மாதிரியான அணுகுமுறை எனக்கும் உங்களுக்கும் ஒருவேளை அறைகுவலான அணுகுமுறைகளாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆபிரகாம் 3 காரியங்களை செய்தார். முதல் காரியம் என்ன? விட்டு கொடுத்தான். ஆபிரகாம் கொஞ்சம் முதிர்ந்த மனிதன், ஆனால் இந்த இடத்திலே லோத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முன் வரவில்லை. ஆபிரகாம் தானாகவே முன் வருகிறான். லோத்தை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான்: நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ பிரிந்து போகலாம் என்று சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த முடிவை ஆபிரகாம் தான் எடுக்கவில்லை. அவன் யார் எடுக்க ஒப்பு கொடுக்கிறான் என்றால் லோத்துக்கு விட்டு கொடுக்கிறான். நீ பிரிந்து போகலாம்,
நீ எந்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அது உன்னுடைய முடிவு என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, வேத வசனம் சொல்கிறது மத்தேயு 5:9 சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆபிரகாம் லோத்துக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இதிலே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. இன்றைய நாட்களிலே உறவுகள் மேன்மையாக அது நன்றாக நாம் அதை பாதுகாக்க முடியாததற்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன? நம் வாழ்க்கையிலே விட்டு கொடுக்க முடியாத தன்மையாகும். கணவன் மனைவி உறவுகளிலே அநேகர் விட்டு கொடாததினாலே விவாகரத்து வரையிலும் போய்விடுகிறார்கள். சபையிலே போதகருக்கும் சபையாருக்கிடையிலே விட்டு கொடுக்க முடியாத நிலை இருப்பதினாலே சபை ஊழியம் சிதைந்து விடுகிறது. மக்கள் பிரிந்து அவர்கள் செதறி போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக இடங்களிலே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையிலே மக்கள் வளர விரும்புவதில்லை. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய அவன் விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மையிலே இருந்தார். இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 15 அங்கே 36 வாசித்து பாருங்கள். பவுலும் பர்னபாவும் தாங்கள் ஊழியம் செய்த இடத்தை போய் பார்க்க, மறுபடியும் போய் அவர்களை அதை பார்க்க, அதை சந்திக்க திட்டமிடுகிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்கிறான், மார்க்குவை கூட்டி கொண்டு போகக்கூடாது. ஆனால் பர்னபா சொல்கிறான், மார்க்குவை கூட்டி கொண்டு போக வேண்டும். இந்த 2 பேருக்கு இடையிலே விட்டு கொடுக்க முடியாத தன்மை இருந்ததினாலே பவுலும் பர்னபாவும் பிரிந்து போனதை அப்போஸ்தலர் 15 காண முடிகிறது. அங்கே அவர்கள் இருவரும் கடுங்கோபத்தோடு பிரிந்தார்கள். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆபிரகாமும் லோத்தும் கடுங்கோபத்தோடு அவர்கள் பிரியவில்லை, நட்பிலே அவர்கள் பிரிந்தார்கள். காரணம் என்ன? ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை மிக முக்கியமான ஒரு மனப்பான்மையாக அங்கே காணப்படுகிறது. இந்த இடத்துல நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மையிலே ஆபிரகாம் முன்னேறிய போது லோத்து என்ன செய்தான்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சமபூமி, நீர்வளம் நிறைந்த ஒரு இடம், அது சோதோம் குமாரா. அது ஒரு காலத்திலே ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. அதை அவன் தெரிந்து கொண்டான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். லோத்து சமபூமியின் நீர்வளத்தையும் ஏதேன் தோட்டம் போல இருந்ததை தெரிந்து கொண்டான் என்றால் ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்ன? சமபூமி இல்லாத இடம், நீர்வளம் இல்லாத இடம், ஏதேன் தோட்டம் போல் இல்லாத இடம்தான் ஆபிரகாமுக்கு மிஞ்சி இருக்கலாம். இதை என்னுடைய கருத்தாய் சொல்கிறேன். ஆனால் அப்படி மிஞ்சி இருந்தாலும் ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, விட்டு கொடுப்பது பலவீனம் என்று எண்ணாதிருங்கள். விட்டு கொடுப்பதினாலே நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆபிரகாம் விட்டு கொடுத்ததினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். லோத்தை காட்டிலும், லோத்தின் சந்ததியை காட்டிலும், லோத்து சபதரித்த காரியத்தை காட்டிலும் ஆபிரகாமுக்கு நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே விட்டு கொடுக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோமா? ஏன் நானும் நீங்களும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு வாழுகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 2வதாக, அவன் விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, விடுவித்தான். இங்கே ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போய் சோதோம் குமோராவிலே தங்கியிருக்கிறான். ஆதியாகமம் 14 11-12 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே 4 ராஜாக்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள், 5 ராஜாக்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள். அப்பொழுது 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்தவர்கள் 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களுடைய எல்லா பொருட்களையும் மனிதர்களையும் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது சோதோம் குமாராவிலே குடியிருந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய மந்தைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு ஒரு மனிதர் மூலமாய் வருகிறது. உடனே ஆபிரகாம் தன்னிடத்திலே இருந்த உடன்படிக்கை பண்ணின மனிதர்களோடு 318 பேரை அழைத்து சென்று
அவன் யுத்தம் செய்து அந்த 4 ராஜாக்களை அவன் ஜெயித்தான். அருமையானவர்களே, ஜெயித்தது மாத்திரமல்லாமல் லோத்தையும் லோத்துக்குரிய எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்தார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் ஜெயித்தார்கள். 4 ராஜாவை ஆபிரகாம் ஜெயித்தார் என்றால் என்னுடைய கணக்கின்படி 9 ராஜாக்களை இந்த ஆபிரகாம் ஜெயித்தார். ஆபிரகாம் தனக்காக அவன் யுத்தம் செய்ததில்லை, தன் இனத்தானுக்காக, தன்னை விட்டு பிரிந்து போன இந்த மனிதனை விடுவிக்கும்படியாக அவன் யுத்தம் செய்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாமின் உறவு வேண்டாம் என்று உதறி தள்ளின அந்த லோத்தை அவன் விடுவித்து கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, ஆபிரகாமின் வாழ்க்கையினுடைய முதல் தன்மை என்ன? அவன் உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தான். இரண்டாவதாக விடுவித்தான். விடுவிக்கிற அந்த தன்மை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவு வேண்டாம் என்று சொன்னவர்கள், நம்முடைய வாய்ப்பை பறித்து கொண்டவர்கள், நம்முடைய கால்களுக்கு கீழாக கண்ணிகளையும் குழிகளையும் வெட்டினவர்கள், நம்முடைய காரியத்தை அநேக பொய்யான செய்திகளை சொல்லி தூஷித்தவர்கள், அப்படிப்பட்ட அந்த மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். பழைய உடன்படிக்கையில் இருந்த ஆபிரகாமே இப்படி செய்திருப்பான். ஆனால் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 18 21 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் பழைய உடன்படிக்கையின் மனிதனான ஆபிரகாமே இப்படி செய்திருப்பான். ஆனால் புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிற நானும் நீங்களும் எத்தனை பேரை விடுவிக்க வேண்டும்? விடுவிப்பது சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, பொருளாதாரத்தின் நிலையில் மாத்திரமல்ல, சிக்கல் இருக்கிற மக்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அநேகர் பாவ தளலிலும் அநேகர் அக்கிரம தளலிலும் இருக்கிற அவளை விடுவிக்க வேண்டும். எப்படி விடுவிக்கலாம் என்றால், ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து நாம் அவர்களை விடுவிக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, அநேகர் தங்களுடைய விரோதிகளுக்காக அநேகர் போராடி அநேகரை விடுவிக்கிறார்கள். தன்னை பாடுபடுத்தினவர்கள், தன்னை பழிவாங்கினவர்களை இக்கட்டுகளிலே காப்பாற்றி அவர்களுக்கு தீமைக்கு பதிலாக நன்மை செய்த பல மனிதர்களை என் வாழ்விலே பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்களும் நானும் வாழுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே தான் ஆபிரகாம் வாழ்க்கையிலே உறவுகளிலே முதலாவது அவன் செய்தது என்ன? அவன் விட்டு கொடுத்தான். இரண்டாவது விடுவித்தான். உங்கள் வாழ்க்கையிலே உன் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். யாரையாவது ஆண்டவருடைய பலத்தினாலே வல்லமையினாலே அவர்களை விடுவிக்கிற பணியிலே இறங்கி அவர்களை விடுவித்திருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் காண வேண்டும். மூன்றாவதாக ஆபிரகாம் இன்னொன்றை செய்தான். முதலாவது அவன் செய்தது என்ன? விட்டு கொடுத்தான். இரண்டாவது விடுவித்தான். மூன்றாவது விண்ணப்பித்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 15 21 வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்கிறார், ஆபிரகாமுக்கு இதை மறைப்பேனோ என்று சொல்லி சோதோம் குமோராவை அழிக்க போகிறதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும், சோதோம் குமோராவிலே யார் குடியிருக்கிறார்? ஆபிரகாமின் இனத்தானாகிய லோத்து குடியிருக்கிறார். அவன் மனைவி இருக்கிறாள், அவனுடைய 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். இதை எண்ணின உடனே ஆபிரகாமுக்கு இது வேதனையாயிருந்திருக்கலாம். சோதம் குமரா அழியும் போது அங்கே குடியிருக்கிற இந்த லோத்தின் குடும்பமும் அழியுமே என்று எண்ணி ஆபிரகாம் அந்த செய்தியை கேட்டு 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாடல் பாடவில்லை. அங்கே நின்று அவன் ஜெபம் பண்ண தொடங்குகிறான். அங்கே நின்று அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, சர்வலோகத்தின் நியாயாதிபதி, துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ என்று கேட்டார்.
ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8 நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்படியானால் லோத்து என்பவன் நீதிமான், ஆகவே அவனை அழிப்பீரோ என்று சொல்லி ஆபிரகாம் விண்ணப்பிக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் கர்த்தர். 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? கர்த்தர் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னபோது நிறுத்தி கொள்கிறார். என்னுடைய யூகம் என்னவென்றால், இந்த லோத்தின் மனைவி 2 மகள்கள் 4, ஒருவேளை அவளுடைய உறவினர்கள் அவன் வேறு யாராவது ஆதாயப்படுத்தியிருந்தால் ஒரு 10 பேர் நீதிமான்களாய் இருப்பார்களோ என்று எண்ணி ஆபிரகாம் ஜெபித்தான். ஆனால் இந்த ஆபிரகாமினுடைய விண்ணப்பத்தை கேட்டுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் அங்கே விடுவித்தார். ஆனால் அதே சமயத்தில் லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி ஒப்புத்தூணாய் மாறினாள் என்பதை வேதவசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல விட்டு கொடுக்க வேண்டும், ஆபிரகாமை போல விடுவிக்க வேண்டும், ஆபிரகாமை போல விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகர் தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் சபைக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை சுற்றியே வட்டமறைந்து அதற்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளைகள், தன் தொழில், தன்னுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சிலர் இந்த சுய வட்டத்தை விட்டு வெளியே வராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபம் என்கிற விண்ணப்பம் என்கிற அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே விண்ணப்பம் பண்ணுகிறது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாகும். மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறது பெரிய ஒரு நிலையாகும். என்னுடைய வாழ்க்கையிலே அநேகர் எனக்காக பண்ணின ஜெபம் என் வாழ்க்கையிலே எவ்வளவு விடுதலை தந்தது என்பதை நான் அநேக சாட்சிகளாய் சொல்ல முடியும். அல்லது நீங்கள் பிறருக்காக பண்ணுகிற அந்த விண்ணப்ப ஜெபம் எத்தனையோ மக்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் விடுதலையும் தந்ததை உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறீர்கள். உங்களை விட்டு தூரம் போனவர்களுக்காக, உங்களை பகைத்தவர்களுக்காக, உங்கள் உறவு வேண்டாம் என்று சொல்லி தங்கள் மனதை கடினப்படுத்தின மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் என்பது ஒரு அருமையான ஒரு ஆயுதம். இந்த ஜெபத்தை சுய நலத்துக்காக பண்ணாதபடி பிறருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பவுல் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு எழுதுகிற கடிதத்தில் சொல்லும் பொழுது, எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் விண்ணப்பிக்கிறதை இந்த இடத்திலே காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் அழகாய் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், நம்முடைய விரோதிகளுக்காக ஜெபியுங்கள், நம்மை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள், நம்மை உபத்திரப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அப்படி ஜெபிப்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சுவாபமாக காணப்படுகிறது. பழைய உடன்படிக்கையின் மனிதனான ஆபிரகாம் தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துக்காக இவ்வளவு பாரம் எடுத்து ஜெபித்திருப்பானால் நானும் நீங்கள் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 43 45 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உனக்கு அடுத்தவனை சினைத்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்னார். அப்படியானால் அருமையானவர்களே, நம்முடைய விரோதிகளுக்காக, நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமையாகும். ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் ஆபிரகாமினுடைய உறவுகளிலே அவன் 3 காரியங்களை செய்தான். முதல் காரியம் விட்டு கொடுத்தான், 2வது காரியம் விடுவித்தான், 3வது காரியம் விண்ணப்பித்தான்.
இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் உறவுகள் சரியாக, உறவுகள் பண்பட, உறவுகளிலே வளர்ச்சி அடைய, உறவுகள் சீராக, உறவுகளிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அது காணப்பட வேண்டும் என்றால் இந்த ஆபிரகாமின் மாதிரியை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். விட்டு கொடுங்கள், அதே சமயத்தில் விடுவிக்க பிரயாசப்படுங்கள், அதே சமயத்தில் விண்ணப்பியுங்கள். இந்த 3 காரியத்தையும் ஆபிரகாம் தன்னுடைய இனத்தானாகிய லோத்தினுக்கும் தனக்கு ஏற்பட்ட உறவுகளில் அவர் செய்ததினாலே அவருடைய உறவிலே அவர் வெற்றி சிறந்தார். இதே வெற்றி சிறந்த அந்த அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஆன்மீகவாதிகளாக, விசுவாச வீரர்களாக, ஆவியின் நிறைவை பெற்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே உறவுகளிலே முரண்பாடுகள், உறவுகளிலே உடைந்த தன்மைகள், உறவுகளிலே கசந்த போன நிலைகள் காணப்படுகிறதை அறிந்து வேதனைப்படுகிறோம். ஆபிரகாமின் அந்த நல் மாதிரியான ஆலோசனைகள் எங்கள் வாழ்வுக்கு எதமாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட நாங்களும் விட்டு கொடுக்கவும், ஆண்டவரே பிறரை விடுவிக்கவும், பிறருக்காக விண்ணப்பிக்கிற அந்த அனுக்கிரகம் பெற உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல மாதிரியை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு மகிமையான சாட்சியாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும். ஒரு நாளும் அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.